வணக்கம் நண்பர்களே, என் பேர் தமிழ்மணி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப் மூலமா உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெகுலரா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ல பொது தமிழ் பகுதியிலையும் கேட்பாங்க, யூனிட் 8 பகுதியிலையும் கேட்பாங்க. குரூப் 1ல பொது பொது அறிவு பகுதியில யூனிட் 8ல வந்து கேள்வி வரும். திருக்குறள் வந்து 3-4 கேள்வி வந்து கண்டிப்பா கேட்பாங்க. இது வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 200க்கு மேல வந்து கேள்விகள் வந்து திருக்குறள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அதை வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கலாம்னா, கொஸ்டின்ல இருந்து நாம வந்து குறள்களை வந்து நம்ம வந்து கத்துக்குவோம். இப்ப திருக்குறளை பத்தின பொதுவான ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறமா நம்ம வந்து கேள்விகள் மூலமாக வந்து நம்ம வந்து திருக்குறள் வந்து கத்துக்கலாம். வள்ளுவரே ஒரு குறள்ல சொல்லியிருப்பாரு, வினை செயல் வகையில வினையால் வினையாக்கி கோடல். ஒரு செயல் செய்யும் பொழுது இன்னொரு செயல் செய்யறது எப்படிப்பட்டதுன்னா, யானையால் யானையாத்தற்று அப்படிம்பாரு. எப்படி நம்ம கும்கி யானையை வச்சு கொம்பன் காட்டு யானையை பிடிக்கிறோமோ, அதே மாதிரிதான் ஒரு செயல் செய்யும் போது இன்னொரு செயல் செய்யறதும் பாரு. அதே மாதிரி நம்ம கேள்வி பதில பார்க்கும் போதே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ரிவைஸ் பண்ணும் பொழுதே நாம வந்து இன்னும் எவ்வளவு குறள் கத்துக்க முடியுமோ அந்த குறளை நம்ம கத்துக்குவோம். இதன் மூலமா நம்ம வந்து டிஎன்பிசியில கேட்கக்கூடிய திருக்குறள் கேள்விகளுக்கு முழுசா வந்து நம்ம மார்க் எடுக்க முடியும். இந்த வீடியோஸ் வந்து ரெகுலரா பாருங்க. இப்ப திருக்குறள் பத்தின பொதுவான தகவல்களை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேள்விகளுக்கு வந்து நம்ம வந்து போலாம். இதுதான் திருவள்ளுவருடைய உருவப்படம் சொல்லி நாம வந்து அங்கீகரிச்சிருக்கிறோம். இந்த படம் வந்து அவரை எடுத்தது இல்ல, நாம வரைஞ்சது. 40 வருஷம் கஷ்டப்பட்டு வேணுகோபால் சர்மா அப்படின்னு ஒருத்தர் வந்து வரைஞ்ச படம் தான் இது. 1964ல பக்தவச்சலம் அவர்கள் வந்து முதலமைச்சரா இருக்கும்போது இந்த படத்தை வந்து சட்டமன்றத்துல வந்து திறந்து வச்சாங்க. திருக்குறள் பத்தின இன்னும் பொதுவான விஷயம் பாத்தீங்கன்னா, உலக பொதுமறை. திருக்குறள் வந்து உலக பொதுமறை. இந்த உலகத்துக்கே பொதுவா இருக்கக்கூடிய ஒரு நூல் என்று சொல்லலாம். பொதுவா ஒரு இலக்கியம் என்றால் அறம், பொருள், இன்பம், வீடு, இது 4 பத்தியும் பேசுறதுதான் இலக்கியம். திருக்குறள்ல பாத்தீங்கன்னா முப்பால் இருக்கும். அறம், பொருள், இன்பம்னு. அப்ப வள்ளுவர் வந்து வீடு பேரை பத்தி சொல்லலையா அப்படின்னு பார்த்தோம்னா, அறத்திலேயே அவர் துறவரத்தை பத்தி சொல்லிட்டாரு. அறவழியில நம்ம வந்து பொருள் ஈட்ட வேண்டும், அறச்செயல்களை செய்ய வேண்டும், அறவழியில் வந்து நாம் வந்து பொருள் ஈட்ட வேண்டும். அப்படி அறவழியில் ஈட்டிய பொருள்களை வந்து நாம் இன்பத்தோடு வாழ வேண்டும். இன்பத்தோட வாழ்ந்ததுக்கு அப்புறம் துறவியா போய் இமயமலையில உட்காந்து நம்ம வாழ்க்கையை வந்து முடிச்சுக்கணும். இதுதான் அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிறாங்க. வள்ளுவர் இதை வந்து என்னன்னா முப்பால் போட்டு அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் அப்படின்னு முப்பால் வந்து போட்டிருக்காரு. அதனாலேயே இந்த நூலுக்கு வந்து முப்பால் அப்படிங்கிற பேரும் வந்து இருக்கு. இதுல என்ன பொதுவான தகவல் பார்த்தோம்னா, வள்ளுவருக்கு இருக்கிற வேறு பேர்கள் வந்து பார்த்தோம்னா தெய்வ புலவர், பொய்யில் புலவர், வான்புகழ் வள்ளுவர், இந்த மாதிரி இவருக்கு வந்து பேர் இருக்கு. இன்னொரு செய்தி பாருங்க, இந்த ஹைலைட் பண்றது மட்டும் பார்த்தோம்னா கூட 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு போட்டிருக்கேன். அதாவது சங்க காலத்துல வந்து சங்க காலம் முடியும் பொழுது ஒரு அறச்சிதைவு நடைபெற்றிருக்கும், சமுதாயம் சீர்கெட்டு போயிருக்கும். அந்த சமுதாயத்தை சீர்திருத்தத்துக்காக நிறைய பேர் நீதி நூல்களா எழுதுறாங்க. அப்படி நம்ம வந்து சங்கம் அறிவிய கால இலக்கியமாக 14 கீழ்கணக்கு நூல்கள், அதாவது 18 நூல்கள் நம்ம வச்சிருக்கிறோம். இந்த 18 நூல்கள்ல 11 நூல்கள் வந்து அறத்தை போதிக்கிறது. அதுல ஒண்ணுதான் திருக்குறள். இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து பார்க்கும்போது மற்ற எல்லா நூல்களையும் விட சிறந்த நூலாக இருக்கு. அந்த திருக்குறளுடைய சிறப்புகளை பத்தி மட்டுமே நிறைய கேள்வி வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதுல வந்து பார்த்தோம்னா குறிப்பா திருக்குறளுடைய ஆராய்ச்சி செய்திகள் ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து நிறைய கேள்விகள் வந்து வந்திருக்கு. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1812. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகரத்தில் ஆரம்பித்து நகரத்தில் முடியும். அகரம் முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு சொல்லி திருக்குறள் வந்து ஆரம்பிக்குது. இதுல சொல்லியிருக்க 2 மலர், ஒண்ணு அனிச்ச மலர், இன்னொன்னு வந்து குவளை மலர். அனிச்ச மலர் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா எதுக்கு சொல்லுவாங்க? நோக்கக்குலையும் அனிச்சம், முகம் தெரிந்து நோக்கக்குலையும் விருந்து. விருந்து வந்தவங்களை நம்ம லேசா முகம் கோணலா போனாலே போதும், எப்படி வந்து இந்த அனிச்ச மலர் வந்து மோந்து பார்த்தா வாடி போகுமோ அது மாதிரி விருந்து வந்தவங்களுடைய முகம் வந்து வாடிவிடும், அவங்க திரும்பி போயிருவாங்க அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு. அப்புறம் இதுல இருக்கக்கூடிய ஒரே பழம் நெருஞ்சி பழம், ஒரே விதை குன்றிமணி, இருமுறை ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். இந்த கேள்வி எனக்கு இன்டர்வியூல கேட்டாங்க. எந்த அதிகாரம் திருக்குறள்ல வந்து 2 முறை வருகிறது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொல்லல. அதுக்கப்புறம் அதை படிச்சுட்டேன். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா பனை மற்றும் மூங்கில். திருக்குறளை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குறவர். இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து திருக்குறள் அப்படிங்கிறது 7 இடங்களில்
திருக்குறள்ல வந்து கொஸ்டி என்ற சொல் வந்து எத்தனை இடங்களில் வருகிறது என்றால் 7 இடங்களில் வருகிறது. அடுத்த ஃபேக்ட் பாருங்க. ஏழு என்ற சொல் 8 குறிப்பாக்களில் எடுத்தாளப்படுகிறது. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜியு போப். என்னுடைய கல்லறையில் நான் ஒரு தமிழ் மாணவன் என்று எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இறந்து போனாரு ஜியு போப். நம்ம கேள்விகளுக்கு வந்துருவோம். முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, டேஸ் துணிக கருமம் துணிந்த பின் என்பது இழுக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த குறள் வந்து எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா செய்ய தொடங்கணுமா. அதுக்கப்புறமா நம்ம யோசிச்சோம்னா அது நமக்கு அவமானம், இழுக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. தெரிந்து செயல் வகை டிசிஷன் மேக்கிங். இது நம்ம சமச்சீர் புக்ல இருக்கிறதா 7வது புக்ல இயல் 6ல வந்து இருக்கு. இந்த குறளை வந்து பார்த்தோம்னா ஆன்சரை பாருங்க. நிறைய பொருள் சேர்த்த பிறகு நம்ம வந்து முடிவெடுக்கணும். தானம் செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம முடிவெடுக்கணும். காலம் அறிந்து முடிவெடுக்கிறதுன்னு ஒண்ணு சொல்லலாம். ஆனா இங்க நமக்கு வந்து என்னது எண்ணி துணி கருமம் துணி எண்ணுவோம் என்பது இழுக்கு. நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகுதான் நம்ம என்ன பண்ணணுமா ஒரு செயலையே செய்ய தொடங்கணும். தளபதி விஜய் வந்து பாத்தீங்கன்னா போக்கிரி படத்துல ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படிம்பாரு. அந்த குரல் தான் இது. அந்த டயலாக் வந்து இந்த குரல்ல தான் எடுத்திருக்காங்க. இதே ஜெயிலர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டேன் திரும்பி வர முடியாது. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டோம்னா என்ன பண்ண முடியாது. ரொம்ப தூரம் போயிட்டோம் அதுக்கப்புறம் திரும்பி நம்ம வர முடியாது. இப்ப உங்களை கூட நீங்க யாராவது டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க போதும் அப்படின்னா இல்ல நானும் வந்து ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன் வேலை வாங்காம நான் வந்து ஓய மாட்டேன் அப்படின்னு என்ன சொல்லலாம். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு இந்த குரலை நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கும் உதாரணமா எடுத்துக்கணும். எடுத்து பாருங்க. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனியவை கூறல். நம்ம வந்து இனிய சொற்களை தான் பேசணும் அப்படின்னு வள்ளுவர் வந்து இனியவை கூறல்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்காங்க. அந்த இனியவை கூறல்ல இந்த குறளை பாத்தீங்கன்னா நிறைய பஸ்ல எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. கண்ட்ரைட்டர் திட்டிடுவாரு இல்ல நாம கண்ட்ரைட்டர் திட்டிடுவோம். அந்த இடத்துல அதை தவிர்க்கிறதுக்காக ஒரு தவறான வார்த்தை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பஸ்ல எல்லாருமே அதிகமா எழுதி போட்டிருக்க குறள் வந்து என்னது 2 குறள் எழுதி போட்டிருப்பாங்க. ஒண்ணு உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இன்னொன்னு யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு. யாரா இருந்தாலும் நாக்கை அடக்கி பேச வேண்டும். இல்லைன்னா நம்ம என்ன ஆகும் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு சொல்லிலுக்கு வந்து நம்ம வந்து ஆளாயிருவோம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த குறள் பாருங்க. பலகற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுற்றுகிறார். பலகற்று நிறைய படிச்சிருக்காரு ஆனாலும் அறிவில்லாதவராம். அப்படி வள்ளுவர் யாரை சொல்லுவாரு. இங்க ஆப்ஷனை பாருங்க. கற்றோர் அவையில் பேச அஞ்சுகிறவர். கற்றோர் அவையில் பேச அஞ்சுகிறவர் வள்ளுவர் வேற உதாரணம் சொல்லுவாரு. அது அடுத்த குறள்ல நம்ம வந்து பார்ப்போம். உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை நாம என்னதான் படிச்சிருந்தோம் நம்ம இயல்பாவே கேட்போம் அறிவு இல்லையா அப்படி நிறைய பேர் நம்ம பார்த்து கேட்போம்ல. அப்ப படிச்சிருந்தா மட்டும் பத்தாதுப்பா. உனக்கு வந்து என்ன இருக்கணும். உலகம் எப்படி இயக்குகிறதோ அதே மாதிரி உலகத்தோட நம்ம ஒத்து போகணும். அந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுக்கம் வந்து நமக்கு இல்லைன்னா நாம வந்து என்னது அறிவில்லாதவர்கள் என்றே அர்த்தம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் அப்படின்னு இன்னொரு குறளை சொல்றாரு. நம்ம என்னதான் நிறைய படிச்சிருந்தாலும் இயல்பா என்ன இருக்கோ பிராக்டிக்கலா என்ன இருக்கோ அது தெரிஞ்சு நம்ம நடக்கணும் அப்படின்னு வள்ளுவர் வந்து நமக்கு வந்து யதார்த்தமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இந்த குறளை வந்து வலியுறுத்துறாரு. அப்ப பலகற்றும் அறிவிலாதவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா உலகத்தோடு ஒத்து நடக்காதவர் தான் பலகற்றும் அறிவிலாதவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்த குறள் பாருங்க. இந்த இறைமாட்சிங்கிற அதிகாரம் ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து நிறைய குறள் கேட்டிருக்காங்க. இதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 முடையானாம் வேந்தற்கு ஒளி. சாதாரணமா மன்னன் இருக்கிறத விட மன்னருக்கெல்லாம் மன்னன் மாமன்னன் அப்படி யார வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கொடையடி செங்கோல் குடியோம்பல். ஒரு ஒரு மன்னன் வந்து கொடையோட இருக்கணும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அவன் வந்து கருணை உள்ளவனாக இருக்கணும். செங்கோல் வலுவாம ஆட்சி செய்யணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் குடிமக்களை காப்பாற்ற வேண்டும். இப்ப பாகுபலியில பாத்தீங்கன்னா பல்வால் வந்து குடிமக்களை காப்பாற்ற மாட்டாரு. ஆனா பாகுபலி வந்து தன்னோட குடிமக்களையும் காப்பாத்துவாரு எதிரிகிட்டையும் சண்டை போடுவார். அந்த மாதிரி வந்து ஒரு அரசன் இருக்கணும். அப்பதான் அவர் என்னவான்னு சொல்லுவோம் நம்ம வேந்தருக்கு ஒளி என்று நாம வந்து சொல்லுவோம். அடுத்த குறள் பாருங்க. வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5ம் அகத்தே நகும். நமக்குள்ள நம்மளே வந்து மனிதனே வந்து 5 பூதங்களால் ஆக்கப்பட்டவன். நீர் நிலம் காற்று அந்த மாதிரி இருக்கிறதுதான் இந்த 5 பூதங்களுமே. நாம வந்து வஞ்ச மனத்தோட இருக்கோம். ஆனா வெளியில வந்து ஒழுக்கத்தான் நடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து வள்ளுவர் அவங்களை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா வஞ்ச மனத்தான் படிப்பொழுக்கம் வெளியில ஒழுக்கமா நடிக்கிறேன்
நீ வஞ்ச மனத்தோடு இருக்க. அது எப்படிப்பட்டதுன்னா, உன்னை வந்து பஞ்ச பூதங்களுமே உன்னைய பார்த்து என்னன்னா சிரிக்கும்பா. யாருமே உன்னை பார்க்கலைன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அதை வந்து என்ன சொல்லணும் அப்ப? போலி ஒழுக்கம். படிற்றொழுக்கம் நீங்க வந்துருச்சு. அப்ப ஒழுக்கம் அப்படிங்கிறது இதுக்கான விடை. அடுத்தது பாருங்க. இடுக்கண் அழியாமை. இடுக்கண் என்றால் துன்பம். நம்ம கவுண்டமணி காமெடி கூட ஒண்ணு பார்த்திருப்போம். இடுக்கண் வருங்கால் நகுக. அது இந்த அதிகாரத்துலதான் இருக்கு. இடுக்கண் என்ற துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க அப்படிம்பாங்க. இதுல நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, துன்பம் வரும்போது நம்ம என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேள்வி அதானே. துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும்? துன்பத்தை எப்படிங்க ஜெயிக்கிறது? அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். துன்பத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா எப்படி ஜெயிப்பீங்க? துன்பத்தை நம்ம ஏத்துக்க கூடாது. எதிர்த்து போராடுதல். துன்பத்தை எதிர்த்து போராடலாம். ஆனா இங்க போராடுறது மட்டும் பத்தாது. அந்த துன்பத்திற்கே நாம துன்பம் தர வேண்டும். இடும்பைக்கு இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்றாரு. துன்பத்திற்கே துன்பம் கொடுத்தாதான் நம்ம என்ன பண்ண முடியுமா? அந்த துன்பத்தை நம்ம ஜெயிக்க முடியும். துன்பத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? துவண்டு போயிடக்கூடாது. இன்னொரு அதிகாரத்துல சொல்லுவாரு, சிதைவிடத்து ஒழ்கார் உறவோர். நாம எப்ப வந்து வீழ்ச்சி அடைகிறோமோ, நாம எப்ப வந்து வீழ்கிறோமோ, அந்த இடத்துல நம்ம உடைஞ்சு போய் உட்காந்துடக்கூடாது. அங்க நம்ம எந்திரிச்சு வந்து போராடணும். அப்படிதான் அப்படி இருக்கவங்க தான் ஊக்கமுடையவர்கள். சிதைவிடத்து ஒழ்கார் உறவோர். இதுக்கு உதாரணமா வள்ளுவர் யார சொல்றாருன்னா, யானையை சொல்றாரு. யானையானது போர்க்களத்திலே அம்புகளால் தைக்கப்பட்டாலும் மேற்கொண்டு வந்து அது கொம்பு குத்தி பகைவரை வீழ்த்தும். அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி யானையை வந்து வள்ளுவர் வந்து உதாரணமா கொடுக்குறாரு. அப்படி நம்ம என்ன பண்ணணும்? துன்பத்திற்கே துன்பம் தர வேண்டும். அடுத்த குறள் பாருங்க. இரண்டும் தங்காவையின் உலகம் வானம் வழங்காது எனின். வானத்துல இருந்து என்ன ஒரு வான் சிறப்புனா மழையை பத்தி சொல்றாங்க. வானத்துல இருந்து மழை பெய்யும். அந்த மழை பெய்யலைன்னா நமக்கு தாவரங்கள் வளராது. தாவரங்கள் இல்லைன்னா நமக்கு வந்து உணவுப் பொருள் கிடைக்காது. உணவுப் பொருள் இல்லைன்னா நம்ம யாருக்கும் தானம் கொடுக்கவும் முடியாது, தவம் செய்யவும் முடியாது. அப்ப தானம் தவம் ரெண்டுமே இங்க உலகத்துல இருக்காது. வானத்துல இருந்து மழை வராட்டே. மழையினுடைய சிறப்பை வந்து சொல்றாரு. இதே இதுலதான் வள்ளுவர் வந்து நீரின்றி அமையாத உலகு அப்படிம்பாரு. அந்த நீரின்றி அமையாத உலகம் அப்படிங்கிறது ஏற்கனவே சங்க இலக்கியங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் வள்ளுவர் வந்து அதுக்கு தனியா ஒரு அதிகாரத்தையே போட்டாரு. அடுத்த குறள் பாருங்க. அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறம் போலும். அறம் என்றால் ரம்பம். பயங்கர ஷார்ப்பா இருக்கு. ஒரு கத்தி அந்த மரத்தை வெட்டுற ரம்பத்தை எடுத்துக்கோங்க. பயங்கர ஷார்ப்பா இருக்கு. இப்போ ஒரு புத்திசாலியை பத்தி நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப ஷார்ப்பா இருக்காருங்க, கற்பூர புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கற்பூர புத்தியா இருந்தா கூட மரம் மாதிரி அப்படியே நிக்கிற ஒரு ஆளா தான் நான் உன்னை சொல்லுவேன். எப்படிப்பட்டவனா இருந்தேனா? மக்கட்பண்பு இல்லாம கருணை இல்லாதவனாக நீ இருந்தேயானால் உன்னை நான் வந்து புத்திசாலின்னு எடுத்துக்க மாட்டேன். அப்ப அறிவிருந்து என்ன பயன் அப்படின்னு வள்ளுவர் கேட்கிறார். இதே இதை வந்து இன்னொரு குறள் சொல்லுவாரு. அறிவினால் ஆகுவதுண்டோ? அறிவிருந்து உனக்கு என்ன பயன்? பெரிதும் நோய் தன்னோய் போல் போடுறா கடை. அடுத்தவனுடைய பிரச்சனைய ஓம் பிரச்சனையை நீ யோசிச்சு பார்க்கலைன்னா உனக்கு அறிவிருந்து என்ன பயன்னு கேட்கிறாரு. இந்த குறள் அதே தான் சொல்றாரு. நீங்க புத்திசாலியா இருக்கணும், அதே சமயம் மனித தன்மையோட இருக்கணும். இப்போ ஒரு அறிவாளி மனித தன்மை இல்லாம இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு சயின்டிஸ்ட் அவரு கையில நியூக்ளியர் டெக்னாலஜி இருக்கு. ஆனா அவருக்கு மனிதக்குற இறக்கம் இல்ல, கருணை இல்ல, என்ன பண்ணுவாரு? பாம்பு போட்டு முட்டை முடிச்சுட்டு போயிடுவார்ல. அப்போ ஒரு அறிவாளியா இருக்கணும். அந்த அறிவாளி எப்படிப்பட்டவனா இருக்கணும்? கருணை உள்ளவனாவும் இருக்கணும். அதைத்தான் வள்ளுவர் இங்க வந்து அறம் போலும் கூர்மையரும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லி ஊமை சொல்லி சொல்றாரு. இருக்கா? மக்கட்பண்பு இல்லாதவர் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது? வள்ளுவர் நட்பை பத்தி நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. வள்ளுவருக்கு நிறைய நண்பர்கள் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வள்ளுவர் வந்து இங்க நல்ல நண்பர்களை பத்தி நட்புல சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து கூடா நட்பு அப்படின்னும் அதை சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றாருன்னா, நல்ல நண்பனுடைய தொடர்பு எப்படிப்பட்டதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நல்ல நண்பனுடைய தொடர்பு எப்படிப்பட்டதுன்னா, ஒரு நல்ல நூலை நீங்கள் படிக்கும் பொழுது எப்படி படிக்க படிக்க நமக்கு வந்து நல்ல நூல் படிக்கும் போது அது நமக்கு துணையாகி இருக்கிறதோ, பயில்தோறும் படிக்க படிக்க நமக்கு வந்து நூல் இருக்க மாதிரி நவில்தோறும் நவில்தோறும் நயனுடையாளர் நட்பு அப்படி சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு. இதுல பாருங்க, அகநக நட்பது. நம்ம நண்பன் வந்து எப்படி இருக்கணும்? நண்பேண்டா அப்படின்னு சொல்லி வெறும் முகத்துக்கு நேரா மட்டும் இருந்து பத்தாது. முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக. முகத்தளவுல நட்பு இருக்க கூடாது, மனசளவுல நட்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றதா இந்த அகநக நட்பது. அடுத்த ஆப்ஷன் பாருங்களேன். நவில்தோறும் நூல்நயம் போலும் அப்படிங்கறதா இதுக்கான விடை. அடுத்தது, கடுத்தது காட்டும் முகம் போன்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி எடுத்து மூஞ்சியை பாருங்க. நம்ம மூஞ்சி அப்படியே தெரியும். அந்த காலத்துல இது பளிங்குன்னு சொல்றாங்க. அடுத்தது காட்டும் பளிங்கு போல். ஒரு பளிங்கை நம்ம பார்த்தா நம்ம மூஞ்சி தெரியும். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். உங்க மனசுல என்ன இருக்கோ அத முகமே காட்டிரும். முகத்தின் முதுகுறிந்தது உண்டோ? முகத்தை விட எதுப்பா வந்து குறி சொல்ல மறுக்கும்?
அது ஓப்பினும் காயினும் தான் முந்திரும். உங்களுடைய மனசுக்குள்ள ஓப்பா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வருத்தமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் முகமே காட்டி கொடுத்துரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்த ஆப்ஷனுக்கு இருக்கிறது, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். இந்த நண்பனை அளக்கிறதுக்கு ஏதாவது ஸ்கில் இருக்கா வள்ளுவரு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவர் இருக்கு அப்படிங்கிறாரு. எப்பா உனக்கு ஏதாவது ஒரு தீமை நடக்குது, ஒரு துன்பத்துல இருக்க அப்படின்னா அது கஷ்டம்தான், ஆனா அதுல ஒரு நல்லது இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன நல்லது அப்படின்னு கேட்டோம்னா, உன் நண்பனை அளக்கிறதுக்கு அதான் அவன் கோல், இளைஞரை நீட்டி அளப்பது ஒரு கோல் போன்றது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்க, அடுத்தது ஒரு பொதுவான கேள்வி, இதுல எந்த குறளும் இல்ல. சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள். திருக்குறள் சமய சார்பின்மை அப்படிங்கிறதே நமக்கு யூனிட் 8ல டைட்டிலாவே கொடுத்திருக்காங்க. எல்லா சமயத்தரும் இது எம்நூல் என்று. சமணர்களும் திருவள்ளுவர் எங்க சமயத்தவருங்கிறாங்க, பௌத்தர்களும் அவங்க சமயம்ங்கிறாங்க, வைணவர்கள் சைவம் எல்லாருமே என்னன்னா வள்ளுவர் எங்காளு அப்படின்னு சொல்லி அவரை உரிமை கொண்டாடுறாங்க. இதன் மூலமா எல்லா சமயத்துக்கும் பொதுவான கருத்துக்கள் திருக்குறள்ல நிறைய இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து, கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வெடுத்து கூலி தரும் அப்படிங்கிறாங்க. அப்போ கடவுள் இல்லாதவங்களுக்கு அது இன்ஸ்பிரேஷனா இருக்குல்ல, கடவுளால மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொன்னாரா? இல்லையே. கடவுளால முடியாட்டியும் உன் முயற்சிக்கு பலன் இருக்கு, நீ விடாமுயற்சியை மட்டும் கைவிட்டுறாத எந்த காரணத்து கொண்டோம் வள்ளுவர் நம்மளை மோட்டிவேட் பண்றாருல. அப்போ எல்லாத்துக்குமே இது இருக்கு. அடுத்தது பாருங்க, இனம் சாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால் திருக்குறள் தமிழில் எழுதப்பட்டாலும் தமிழர்களுக்காக எழுதப்பட்டதில்லை, தமிழ் நாட்டவர்களுக்காக எழுதப்பட்டதில்லை, தமிழ் இனத்துக்காக எழுதப்பட்டதில்லை, தமிழ் ஜாதிக்காக எழுதப்பட்டதில்லை, அது எல்லாத்தையும் கடந்து நிற்கிறது. அதனாலதான் அது உலக பொதுமறை. மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் சொல்லுவதால் அது மனுஷனா இருக்க எல்லாத்துக்குமே பொருந்தும். திருக்குறள் அனைத்துமே சரி. அடுத்த குறள் பாருங்க, மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும். இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் உவமை யாது? வள்ளுவர் ஊமை சொல்றதுல பயங்கர கெட்டிக்காரன். அந்த அளவுக்கு ஊமை நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது. இப்ப எதுக்கு ஊமை கேக்குறாங்கன்னா, கல்வி கற்பதை எதற்கு அப்படின்னு. இப்ப நம்ம படிக்கிறோம், எந்திரன்ல சிட்டி பாத்தீங்கன்னா அப்படி ஸ்கேன் பண்ணுவாரு, அப்படியே படிச்சிருவாரு புக்க. நம்ம அப்படி படிக்க முடியுமா? நாம திருக்குறள் படிக்கணும்னா உட்கார்ந்து திருக்குறளை படிச்சு அதுக்கு ஒரு எளிமையான விளக்கத்தை படிச்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள ஏறும். அது வள்ளுவருக்கே தெரிஞ்சிருக்கு. அவ்வளவு சீக்கிரம் நீ கத்துக்க முடியாதுப்பா. கத்துக்கிறது எப்படிப்பட்டதுன்னா, எப்படி நீ கிணறு தோண்டும் போது தோண்ட தோண்ட தண்ணி வருதோ, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. எப்படி கிணறு தோண்டி தோண்டி தண்ணி வருமோ அது மாதிரி நீ கற்க கற்கத்தான் உனக்கு என்ன வரும், அறிவு வரும். ஒரே நாள்லயே நீ கத்துக்க மாட்ட, ஜூஸா போட்டு அடிச்சு ஊத்திட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் இதை என்ன பண்ண முடியும், உள்ள இறக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்து ஆப்ஷன்ஸுக்கு திருக்குறள் பார்ப்போம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம். உன்னுடைய உயரத்தை அளப்பதற்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு வள்ளுவர்கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா இருக்குப்பா. எப்படி தாமரை பூவோட உயரம் என்னன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? தாமரைப்பூ எவ்வளவு உயரமா இருக்கும், தண்ணி எவ்வளவு உயரமோ அது அதை விட உயரமா இருக்கிறது தாமரைப்பூ. அப்ப வெள்ளத்தனையும் மலர் நீட்டம், தண்ணிக்கு மேல தாமரைப்பூ இருக்கு. அதே மாதிரி உன்னுடைய உள்ளத்தினுடைய உயர்வு எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் உன்னோட உயரமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, வற்றல் மனம் தணிந்தற்று. அன்புடைமைன்னு ஒரு அதிகாரத்துல வள்ளுவர் நம்ம கூட விண்ணை தாண்டி வருவேல பார்த்திருப்போம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னு ஒரு பாட்டாவே வந்திருக்கும். அதுல இருக்கக்கூடியதுதான், அன்பு இல்லாம ஒருத்தன் உயிர் வாழ்றான், அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார் கண் வற்றல் மரம் தெளிந்தற்று. ஒரு பாலைவனத்துல ஒரு மரம் வளர்ந்து வளர்ந்து வருமா? நல்ல தழுதழுன்னு வளர்ந்து வருமா? வாய்ப்பு இல்லை இல்லையா? அதே மாதிரிதான் அன்பு இல்லாம வாழ்ற வாழ்க்கையும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் உதாரணம் கொடுத்து சொல்றாரு. அடுத்த உதாரணம் பாருங்க, இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வழுக்கு வழுக்கு நிலம் இருக்கு. அந்த வழுக்கு பாறையில போகும்பொழுது கையில ஒரு குச்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த குச்சியை வச்சு நம்ம நடந்து போலாம் இல்லையா? இப்படிப்பட்டதுதான் படிக்காத ஒருத்தனுக்கு நல்லவர்களுடைய வாய்ச்சொல்லும் இப்படித்தான் நமக்கு உதவி செய்யும். இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோளற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். அப்ப மத்தவங்க சொல்றதை நம்ம கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வலியுறுத்துறாரு. அதாவது படிக்க முடியலைனாலும் கேள் அப்படிங்கிறார். கற்றிலனாயினும் கேட்க அத்தொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. எப்படி நம்ம வயதான காலத்தில் கால் ரெண்டு நடக்க முடியாட்டியும் ஒரு குச்சியை வச்சு நடந்து போறோமோ, காலுக்கு பதிலாக ஒரு குச்சி இருக்கும், அதே மாதிரிதான் படிக்காதவனுக்கு கேள்வி ஞானம். படிக்காட்டி கூட கேளுப்பா அப்படின்னு சொல்லி கேள்வி ஞானத்தை சொல்லுவாரு. அடுத்த குறள் பாருங்க, இது கொல்லாமை. வள்ளுவர் உயிர் கொலையை கண்டிக்கிறாரு. ரைட்டா? அறநூல்கள் கூறும் மரங்களில் எல்லாம் தலையாய அறம். வள்ளுவர் நிறைய புக்கு படிச்சவர் இல்லையா? அப்ப நிறைய புக்கு படிக்கும் போது அவருக்கு ஒரு செய்தி தெரிய வருது. நிறைய புக்ஸ் படிச்சு நிறைய புக்கை எழுதுனவங்க.
ஒருத்தர் புக் எழுதுறாரு, அவரு நிறைய புக் படிச்சிருப்பாரு, அவரு புக்கையும் வள்ளுவர் படிச்சிருக்காரு. அப்படி வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க எல்லாருமே சொன்ன ஒரு என்ன தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சாப்பாட்ட, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாத்துக்கும் நம்ம பங்கி கொடுத்து பல்லுயிர் அப்படிங்கிறார். பயோடைவர்சிட்டி. இங்க மனுஷனை மட்டும் வள்ளுவர் சொல்லல, எல்லா உயிரினங்களையும் பேண வேண்டும், எல்லா உயிரினங்களையும் காப்பாற்ற வேண்டும், வேட்டையாடக்கூடாது, உயிர் கொலைக்கூடியது, கொல்லக்கூடாது அப்படின்னு வலியுறுத்துறாரு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலர் தூக்கத்தில் எல்லாம் தலை அப்படிங்கிறாரு. அப்ப பகுத்துண்டுதல் அப்படிங்கறதான் இதுக்கான விடை. அடுத்தது பாருங்க, தந்தை மகர் காட்டும் நன்றி. அப்பா பையனுக்கு என்ன நன்றி ஆற்றணும்? அவனை படிக்க வைக்கணும், அதுதானே? அப்போ தந்தை மகர் காட்டும் நன்றி அவையத்து முந்தியிருப்பு செயல். அப்பா பையனை படிக்க வைக்கணும். எப்படி எப்படி படிப்பு படிக்க வைக்கணும்னா, சான்றோர்கள் இருக்கக்கூடிய அவையில் அந்த மகன் வந்து முந்தி இருக்க வேண்டும், அவன் வந்து ஒரு சான்றோனாக விளங்க வேண்டும். அது தந்தை வந்து என்ன பண்ணணும்? பையனுக்கு செய்ய வேண்டிய நன்றி. இப்படிப்பட்ட அந்த பையன் அப்பாவுக்கு திருப்பி என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட பிள்ளையை பெக்கிறதுக்கு இந்த அப்பா என்ன தவம் பண்ணாரு? இவன் தந்தை என்ன அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஆச்சரியப்படணும். இப்படிப்பட்ட பிள்ளையை பெக்கிறதுக்கு இந்த அப்பா தவம் தான்ப்பா பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்பா இருக்கணும். சரி, அம்மா என்ன பண்ணணும் அப்ப அப்படின்னு பார்த்தோம்னா, அம்மாவுக்கு சொல்றாங்க, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும். இந்த பையனை பெத்த நாளை விட இன்னைக்கு தான்ப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல வள்ளுவர் மகனை கேட்ட தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு, மகளை கேட்ட தாயின்னு சொல்லல. ஏன்னா அது ஒரு ஆணாதிக்க சமுதாயம். அடுத்தது பாருங்க, இடும்பைக்கு இடும்பை படுப்பர். ஏற்கனவே பார்த்துட்டோம். துன்பத்திற்கே யார் துன்பத்தை தருவா? துன்பத்தை கண்டு கொஞ்சம் கூட தளராமல் துவளாமல் துன்பத்துக்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? துன்பத்தை கொடுத்துருவோம். அப்பதான் நம்ம துன்பத்தை வெல்ல முடியும். அடுத்தது ரிப்பீட்டட் கொஸ்டின். தானம் தவம் இரண்டும் ரெண்டுமே தங்காது, மழை பெய்யலைனா வான் சிறப்புல இருக்கிறது. அடுத்தது, ஒருவன் செல்வம் பெற்றதால் பெற்ற பயனாக வள்ளுவம் உரைப்பது எது? இது மன்னனுக்கு சொல்றாங்க. சுற்றம் தலால். சுற்றம் தலால்ல நம்ம உறவினர்களோட சேர்ந்து வாழணும்னு வள்ளுவர் சொல்றாரு. தனியா இருக்காதப்பா, சொந்தக்காரங்களோட இரு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்படி சொந்தக்காரங்க நம்மகிட்ட செல்வம் இருக்குன்னா, சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல். செல்வம் தான் பெற்றதால் பெற்ற பயன். நீ உங்கள்ட்ட செல்வம் இருக்கிறதுனால என்ன பயன்? சொந்தக்காரங்க உன்னை சுத்தி இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இந்த அதிகாரத்துல எனக்கு பிடிச்ச இன்னொரு குறள் இருக்கு. அது என்னன்னா, சொந்தக்காரங்க இல்லாம வாழலாமா அப்படின்னு கேட்டா வள்ளுவர் சொல்றாரு, அளவலாவில்லாதான் வாழ்க்கை. அளவலாம்னா சொந்தக்காரங்க இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால், அழகா ஒரு உதாரணத்தை கொடுக்குறாரு. என்ன உதாரணம் பாத்தீங்கன்னா, ஒரு குளம் இருக்கு, குளத்து நிறைய தண்ணி இருக்கு, ஆனா அந்த குளத்தை சுத்தி வரப்பில்லைன்னு என்ன ஆகும்? உணவலா கோடின்றி நீர் நிறைந்தது. அப்ப குளத்துல இருக்க தண்ணி கூட வெளியே போயிருங்க. அது மாதிரிதான்ப்பா வாழ்க்கையும். சொந்தக்காரங்க இல்லாம நீ வாழ்ந்தேன்னா நல்லா இருக்க முடியாதுங்கிறாரு. ஒருவேளை அந்த காலத்துல இருந்த சொந்தக்காரங்க அப்படி இருந்திருக்கலாம். வள்ளுவர் இப்ப கூட்டு வந்து குறள் சொன்னா இதே மாதிரி எழுதுவாரான்னு தெரியாது நமக்கு. பார்ப்போம். அடுத்தது, கொடுங்கோன்மை. ஒரு மன்னன் செங்கோன்மையில எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு, கொடுங்கோன்மையில எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, மன்னனின் செல்வத்தை தேய்க்கும் படை. ஒரு மன்னனுடைய செல்வத்தை தேய்க்கும் படை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மன்னன் இருக்கான், அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அழுகுறாங்கன்னு வச்சுக்கோங்க, துன்பப்பட்டு அழுகுறாங்க அப்படின்னா, அந்த அழுகை, அந்த கண்ணீர் தான் மன்னனுடைய செல்வத்தை தேய்க்கும் படை அப்படிங்கிறார். ஒரு பெரிய ஆர்மி வந்து ஒரு மன்னனை தோற்கடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை வேந்தனுடைய செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. கண்ணகியினுடைய கண்ணீர் மதுரையை எரித்தது. பாண்டிய மன்னனை மட்டும் கொன்னதோட அவங்க நிறுத்தல, பாண்டிய மன்னன் இறந்தான், அதுக்கப்புறம் பாண்டிமாதேவியும் மரணமடைந்தார்கள். இந்த ரெண்டு பேருடைய பலிப்பித்தாதான் ஒட்டுமொத்த மதுரையும் எரிக்கப்பட்டது. எதனால? கண்ணகியினுடைய கண்ணீருக்காக. அப்போ ஒரு மன்னனுடைய செல்வத்தை தேய்க்கும் கிடையாது, மக்களுடைய துன்பம், அந்த துன்பத்தினால அவங்க வருந்தி விடக்கூடிய கண்ணீர் தான் செல்வத்தை தேய்க்கும் படை அப்படிங்கிறாங்க. இருக்க ஆன்சரு கொடுங்கோன்மையின் காரணமாக ஏற்பட்ட கண்ணீர். அடுத்தது பாருங்க, தாம் கற்றதை பிறருக்கு எடுத்து கூற இயலாதவரை வள்ளுவர் எவ்வாறு ஊமிக்கிறார்? சொல்வன்மை. நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம நாம கத்துக்கிட்டத மத்தவங்களுக்கு இனருழ்த்தும் நாரா மலரணையர், கற்றது விரித்துணர அறியாதார். நாம வந்து நல்லா படிச்சிருக்கிறோம், நாம படிச்சத மத்தவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா நல்ல மலர் கூட்டங்கிட்டமா வளர்ந்துருக்கேன், ஆனா அந்த மலர்ல வாசம் இல்லைன்னா என்னப்பா யூஸ் இருக்கு? அதே மாதிரிதான்ப்பா, நீ வந்து வாசம் இல்லாத மலரா போயிருவ, படிச்சிருந்தும் சொல்ல தெரியாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்வன்மையில எனக்கு பிடிச்ச குறள் என்னன்னா, நாம சொல்லக்கூடிய சொல் எப்படி இருக்கணும்னா, கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வீட்டு மொழிவதான் சொல் அப்படிங்கிறார் வள்ளுவர். நாம ஒரு 100 பேருக்கு, இப்ப இந்த வீடியோவை நீங்க ஒரு 100 பேர் பாக்குறீங்க,
100 வீடியோ ஒரு ஞாபகம் இருக்குன்னா அப்ப நம்ம சரியா சொல்லல. 100 பேர் பார்த்து நீங்க ஒரு 10 சொல்லி அது ஒரு 1000 பேருக்கு போய் சேரணும். அதுதான் கேட்டார் பிணிக்க வேண்டும். நடுமண்டில ஆணி அடிச்ச மாதிரி உள்ள இறங்கணும். கேளுங்களுக்கும் இதை நம்ம கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படணும். அப்படி இருக்கணும் நம்மளுடைய பேச்சு அப்படின்னு சொல்வன்மையில வந்து வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த குறள் பாருங்க. பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. பகல் பகல் நேரம், கூகை என்றால் ஆந்தை, காக்கைனா காக்கா நமக்கு தெரியும், ஈகல் வந்துறது பகை. வேந்தர் வந்து எப்ப வந்து வெல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து இது எது சொல்லுதுன்னா காக்கா தான் ஜெயிக்குது, கூகை தான் தோக்குது, மன்னன் வெற்றி பெறணும் அப்படிங்கிறாங்க. ஆனா சொல்ல வரக்கூடிய உட்கருத்து என்ன? இக்குறள் உணர்த்தும் கருத்து எதுன்னு கேட்டிருக்க. இது கருத்து என்னன்னா நைட்டு நேரம் ஆந்தை பவர்ஃபுல்லா இருக்கும். அப்ப காக்கா சண்டை போட்டா காக்கா தோத்து போயிரும். பகல் நேரத்துல ஆந்தை வந்து தூங்கிட்டே இருக்கும். அந்த நேரத்துல காக்காயால கூட ஆந்தை அடிக்க முடியும். தன்னை விட உருவத்தில் பெரிய ஆந்தை காக்கை என்ன பண்ண முடியும்? பகல் நேரத்தில் வீழ்த்த முடியும். அதே நேரத்தில் ஒரு மன்னன் தான் ஜெயிக்கணும், வெற்றி அடையணும் முடிவு பண்ணிட்டான்னா தக்க காலத்தை அறிந்து அட்டாக் பண்ணணும். அப்ப காலத்தினுடைய முக்கியத்துவம் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த குறள். வரியாருக்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்து. இதுல குறியெதிர்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறியெதிர்ப்பு எதை பத்தி சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈகைனா மத்தவங்களுக்கு கொடுக்கறது. அப்ப யாருக்கு நம்ம கொடுக்கணும்? வறியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நாம கொடுக்க வேண்டும். அந்த இல்லாதவர்களுக்கு கொடுத்தா அது நமக்கு திருப்பி வருமா? இப்ப சங்க இலக்கியத்திலயும் இருக்கும். அறவிலை வாணிகன் அப்படிம்பாங்க. இம்மை செய்தது மறுமைக்கு நாமெனும் அறவிலை வாணிகன் ஆயாளன். ஆயினோட வந்து கடையல் வள்ளல்கள் ஒருத்தர். இந்த கல்வி நீ செய்யறது அடுத்த தடவையில எனக்கு வந்து புண்ணியமா வரும், அதுக்காக நான் கொடுக்குற ஆள் கிடையாது, அறவிலை வாணிகன் கிடையாது அப்படின்னு ஒரு சங்க பாடல் இருக்கு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதான், எதிர்பார்த்து நம்ம உதவி செய்யக்கூடாதான். இந்த குறி எதிர்ப்பு அப்படிங்கிறது அப்படித்தான். உங்களுக்கு நான் சக்கரை கொடுத்துருக்கேன், எனக்கு நீங்க அந்த சக்கரையை திருப்பி கொடுத்துருங்க. நேத்து உப்பு வாங்கிட்டு போனீங்களா, அந்த உப்பு இன்னும் வரலையே, அப்படி கணக்கு வச்சு பண்றதுக்கு பேரு உதவி கிடையாது. அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்பி கொடுத்தல். இத வந்து குறி எதிர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குறி எதிர்ப்பு இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு வள்ளுவரும் சொல்றாரு. ஈகைனா நம்ம என்ன பண்ணணும்? நாமளே கொடுத்துடணும். அந்த ஈகையில எனக்கு பிடிச்ச குறள் எதுவும் பாத்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கும் போது ஒரு குறள் சொல்லுவோம். ஆட்டல் ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் ஹோட்டலில் ஆட்டப்படும் சொல்லி காமெடியா சொல்லிட்டு இருப்போம். ஆனா உண்மையிலே அந்த குறள் என்ன இருக்குன்னா, ஆற்றுவார் ஆற்றல். ஒருத்தர் வந்து எதை நம்ம வந்து ஆற்றுவார் அப்படின்னா பொறுத்துக்கிறோம். அவருடைய ஆற்றல் என்னன்னா பசி ஆற்றல். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். எப்பா ஒருத்தர் துறவி, அந்த துறவியினுடைய தவ பயன் என்ன தெரியுமா? அவருக்கு பசிக்காது, பசியை கட்டுப்படுத்தி இருப்பாரு. அவரு பெரியவரா? பசியோட இருக்கவருக்கு சாப்பாடு போறாரு, அவரு பெரியவரா? 2 பேத்துல யாரு பெரியவர்னு வள்ளுவர்கிட்ட கேட்டா, பசியை மாற்றுகிறானே, சாப்பாடு போடுறானே, அவன் தான்ப்பா பெரிய ஆள் அப்படிங்கிறாரு. வள்ளுவர் எங்கெல்லாம் துறவிகளை, போலி துறவிகளை கண்டிக்க முடியுமோ அங்கெல்லாம் போலி துறவிகளை வந்து கண்டிக்கிறாரு. இயல்பினான் இல்வாழ்வான் என்பான் முயல்வாறு எல்லாம் தலை. ஒருத்தன் இயல்பா குடும்ப இயல்பா இல்வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் தான் பெரிய ஆள். துறவியில போய் நீ உட்கார்ந்திருக்கியா, நீ பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு வள்ளுவர் வந்து துறவரம் இல்லறம் 2 சொன்னாலும் அந்த 2 அறத்திலையும் இல்லறத்தையே வள்ளுவர் வலியுறுத்துகிறார். அடுத்தது பாருங்க. விழுமம் துடைத்தவர் நட்பு என வள்ளுவர் எத்தனை நட்பை கூறுகிறார்? விழுமம் துடைத்தவர் நட்பு. விழுமம் என்றால் துன்பி, துன்பம் துடைத்தவருடைய நட்பு. இது வந்து செய் நன்றி எறுதல். நம்ம நன்றியை நினைச்சு பார்க்கணும். சங்க இலக்கியத்தில் இருக்கும். செய்தி கொன்றோருக்கு உயிரில்லை என்று அறம் பாரிட்டு ஆயிலை கனவு அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். அதுதான் வள்ளுவரும் என் நன்றி கொன்றாருக்கு உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு சொல்லியிருப்பார். இப்ப இதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, நட்பு என வள்ளுவர் எத்தனை நட்பை குறிப்பிடுகிறார்? துன்பம் நீக்கிய நல்லவருடைய நட்பு. இந்த நல்லவருடைய நட்பை எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் 7 பிறவியிலையும் நம்ம நினைச்சு பார்ப்போமா? தங்கன் விழுமும் துடைத்தவர் நட்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப 7 பிறவி இருக்கா அப்படின்னா வள்ளுவருக்கு 7 பிறவி குறித்த நம்பிக்கை இருந்திருக்கு. அதனாலதான் இன்னொரு இடத்துல போட்டிருக்காரு, ஒருமைக்கும் ஒரு பிறவில நீ படிச்சுக்கனா இந்த பிறவி மட்டும் இல்ல 7 பிறவிக்குமே உனக்கு வந்து அந்த கல்வி வந்து துணையாக நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த குறள் பாருங்க. அடுத்து மெய் உணர்தல். இந்த மெய் உணர்தல்ல நமக்கு வந்து காமம் வெகுளி மயக்கம். காமம்னா ஆசை, வெகுளினா ஒரு இன்னோசென்டா இருக்கிறது, அப்பாவியா இருக்கிறது, மயங்கி போய் நம்ம மயக்கத்துல இருக்கிறது. இது 3மே நமக்கு இருக்கக்கூடாது. அது கெடத்தான் நம்மளுடைய அதனுடைய நாமம் கெடத்தான் நமக்கு என்ன பண்ணுமா, இந்த பிறவி துன்பம் நமக்கு வந்து போகும். அடுத்து இதே அதிகாரத்துல இருந்து பிறவி துன்பத்தை பத்தி கேட்டிருப்பாங்க. அப்ப பிறவி துன்பத்துல இருந்து நம்ம விடுபடணும்னா என்ன பண்ணணும்? ஆசைப்படக்கூடாது, இன்னோசென்டா இருக்கக்கூடாது, மயக்கத்துல இருக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லியிருக்காரு.
எடுத்தது பாருங்க. அதே அதிகாரத்துல இருந்து வந்த அடுத்த கேள்வி, பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அப்ப டேஷ் இது என்ன வரும்? அறிவு வரும். அறிவு வந்து எப்ப எது எது அறிவு? நம்ம பிறப்பு அப்படிங்கிற ஒரு பேதமை. அதாவது இவங்க துறவறம் நம்ம போகணும்னா இந்த பிறவி வந்து ஒரு பிறவி துன்பம் அப்படிங்கிறாங்க. இந்த சைக்கிள்ல இருந்து நம்ம விடுபட்டு என்ன பண்ணுமா? துறவரம் போயிடணுமா? அது வந்து பிலாசபி நமக்கு அவ்வளவா தேவையில்ல. அடுத்தது பாருங்க. பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சாலம் மிகுத்து பெயின். மயில் இறகு ரொம்ப மெல்லிதா சாஃப்டா இருக்கும். நம்ம புக்குக்குள்ள எல்லாம் வச்சு குட்டி போடுமான்னு பார்ப்போம். அந்த மயில் இறகே ஆனா கூட வண்டியில அளவுக்கு மீறி ஏத்தனம்னா என்ன ஆகுமா? வண்டியினுடைய அச்சு முறிந்து விடும். அப்போ வலிமை என்பது என்ன? அந்த வலிமை வந்து இவன்லாம் ஒரு ஆள அவனை நம்ம ஈஸியா அடிச்சிருவோம் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? குறைச்சி எடை போடக்கூடாது. இன்னொரு குறள் சொல்லுவாரு, உருவு கண்டு எல்லாமே வேண்டும். ஒருத்தனோட உருவத்தை பார்த்து குறைச்சி எடை போடாத. உருள் பெரும் தேருக்கு உருள் தேருக்கு அச்சாணி சின்னதா தான் இருக்கு. உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அண்ணார் உடைத்து அப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இங்க நமக்கு என்ன சொல்றாரு? இழிவை சாகாடும் மயிலிறகே ஆனா கூட அளவுக்கு மீறினால் பாரம் தாங்காமல் வண்டியினுடைய அச்சு முறிந்து விடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு என்ன ஆன்சரு? தன் சக்தியின் அளவை கடத்தல் கூடாது. நம்மளுடைய வலிமை அறிந்துதான் நம்ம செயல்படணும். அடுத்து அடுத்து திரும்பவும் தளபதி குரல் வந்துருச்சு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் என்பம் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அவ்வளவுதான். அடுத்த வீடியோல மீதி இருக்க கேள்வியை பார்ப்போம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.